ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. ஸ்ரீ மகாபிரிவா சரணம். மகாபிரிவா நம்ம கூட இருந்து எத்தனையோ அற்புதங்களையும் எத்தனையோ மகிமையான விஷயங்களையும் செஞ்சுருந்தா கூட நமக்குள்ள மாயைங்கிறது அடிக்கடி நம்மளை அந்த ஒரு இதுலேருந்து விலைக்கு கொண்டு போயிடுறது. பெரியவா சொல்லும் பொழுது எந்த விதமான ஆட்சேபனையோ வேறு விதமான எண்ணங்களோ இல்லாமல் முழுக்க பரிபூர்ணமாக நம்பி நம்ம செய்யக்கூடிய ஒரு அந்த மனப்பான்மை 100 தடவை இருக்குமானா இருக்காது. ஏன்னா அவர் தான் மகான், நம்மெல்லாம் மனுஷா தானே. அப்போது இந்த மடத்தில் இருக்கக்கூடிய சிப்பந்திகளுக்கு நிறைய தடவை ஏன் பெரியவா அப்படி சொல்கிறா, இது இப்படி இல்லையே, அப்படி தானே அப்படின்னலாம் இவாளுக்கு பெரியவாளுக்கு மேலே நமக்கு தெரியுங்கிறா போல் ஒரு பிரமிப்பு வந்துடுறது. ஐயோ பெரியவா அதை கவனிக்கலையே, பெரியவாளுக்கு சொல்லலையே, பெரியவாளுக்கு தெரியாதே அப்படின்னலாம் அவள் நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு அஜ்ஞானம் எல்லாருக்குமே தான். அப்போ அந்த அஜ்ஞானம் நிறைய தடவை அவளை கேலி பண்ணுறா போல் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துறது. அப்படி ஒரு விஷயம் நடந்தது. மடத்தில் ஒரு தெலுங்கு பாட்டி மடத்துக்கு அடிக்கடி வரக்கூடியவா, நிறைய கைங்கரியங்கள் பண்ணக்கூடியவா. அவள் வழக்கமாக மடத்துக்கு வரக்கூடிய தொண்டர்களுக்கு பக்தர்களுக்கு நீர்மோர் பானகம் விநியோகம் பண்ணுறவா. நீர்மோர் பானகம் இல்லை, தண்ணி குடிக்கிறதுக்கு. அந்த காலத்தில் எப்படின்னா வாட்டர் பாட்டில் கிடையாதே, அங்கங்கே தண்ணீர் பந்தல் வச்சுருப்பா. அதுவும் அது சித்திரை மாதம், நல்ல 18 தேதி, உச்சி வெயில், அப்படியே ஒரு அசாத்தியமான ஒரு கடுமையான நாள். அப்போது அவர் இந்த பாட்டியை வர சொல்லி உத்தரவு பண்ணுறார். பாட்டி ஓடி வரா, இன்றைக்கி என்ன உத்தரவாக போகிறதோ அப்படின்னு யோசிச்சுண்டு. அப்போ பெரியவா சொல்கிறா, நல்ல தயிர் வாங்கிக்கோ நிறைய, 2 பெரிய அண்டா, 2-3 அண்டா கூட பரவாயில்ல, நிறைய மோர் கரைச்சிடு, தண்ணியும் ரெடியாக பண்ணி வச்சுக்கோ. இந்த மோரில் பெருங்காயம் கடுகு எல்லாம் தாளிச்சுக்கோ, கொஞ்சம் கருவேப்பிலை கூட கசக்கி போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம், இஞ்சி போடுற வழக்கம் உண்டோ அப்படின்லாம் கேட்குறார். எல்லாருக்குமே ஆச்சரியம், இது என்ன இது நலபாக மாட்டோமா அப்படின்னு யோசிக்கிறேன். சரி, 2 பெரிய அண்டா நிறைய, 3 அண்டா இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறாளே பெரியவா. கூட்டமே இல்லையே, மடத்தில் கூட்டம் நிறைய இருக்குங்கிறது உண்மைதான். மாமாங்கம் போல் ஜெய ஜெயன்னு தான் இருக்கும் மடம். ஆனாலும் மாதம் 30 நாள் அப்படி இருக்க முடியுமா? சில நாள் விசிராந்தியாக கூட தான் இருக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நாள், ஒன்றும் மனுஷன் யாரும் காணும். முதல் காரியம் வெயில், போகிற வர பஸ் எல்லாம் காலியாக தான் போயின்னு இருக்கு, யாரையுமே காணும் மடத்தில். ரொம்ப சில சொற்பமான மனுஷாக தான் வந்திருக்கா. 2 அண்டாவும் 3 அண்டாவும் மோரை கரைக்க சொல்கிறாளே மகாபெரியவா, யாருமே வரலையே அப்படின்னு இந்த தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு கவலை. என்னண்ணா ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு அவளுக்குள்ளே முணுமுணுத்துக்கிறான். அப்போது இந்த பாட்டி உத்தரவானதை அவளோட கடமையை அந்த பாட்டி செய்கிறான். 2-3 பெரிய அண்டா நிறைய நல்லா நீர்மோர் கரைச்சி தண்ணியெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து அங்கே வச்சு யார் வந்தாலும் கொடுக்குறா போல் ரெடி ஆகிட்டான். அது ஒன்றும் திருவிழா காலமோ பண்டிகை காலமோ இல்லை, ரோட்டில் மனுஷாலாம் ஜெய் ஜெயின்னு போகிறவா வரவா வாங்கி குடிப்பா, 63 அன்னைக்கு பார்த்தா போகிறோம். அது போல் கூட்டமாக இல்லை, ஒன்றும் கிடையாது. ரோடும் வெறிச்சுன்னு தான் இருக்குது, மண்டபமும் வெறிச்சுன்னு தான் இருக்குது, ஸ்ரீமடமும் வெறிச்சுன்னு தான் இருக்குது. ஆனால் கச்சபேஸ்வரர் கோவிலில் அன்றைக்கி ஒரு பெரிய மீட்டிங் நடக்கிறது. அந்த கடவுள் வாசலில் நின்று தான் கடவுள் இல்லைங்கிறத அவள் ப்ரூவ் பண்ணிட்டு உட்காண்ட்ருக்கா. ஒரு நல்ல கூட்டம், 100 பேருக்கு மேலே தொண்டர்கள். அந்த தலைவருக்கு எப்படி இவாளெல்லாம் நம்ம சொல்லணும், வழிகாட்டணும் இல்லையா அவளுக்கெல்லாம். அப்போ அந்த தலைவர் சொல்கிற, எல்லா கோவிலையும் இடிச்சுப்படலாம், கோவில்லாம் வேண்டாம், கோவிலெல்லாம் இடிச்சுவிட்டு நல்ல தொழிற்சாலை கட்டி நிறைய பேருக்கு வேலை ரெடி பண்ணணும். எல்லாரும் ஆரவாரம் அப்படியே கை தட்டுறதும் பெருமையாக பேசுகிறதும் இது போல் உண்டாங்கிறதும் எல்லாம். இந்த எங்கேயுமே இருக்கக்கூடிய அந்த கடவுளை ஒரு துளி கூட நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை இல்லைன்னு சாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டம். சரி இருக்கட்டும், அந்த கூட்டமெல்லாம் முடிஞ்சு
தலைவர் ரொம்ப பெருமையாக இறங்கினார். சட்டை கூட கசங்களை கிடுகிடுன்னு போனார். காரில் ஏறினார். அவரோட இடத்துக்கு புறப்பட்டு போயிட்டார். மணி 1 மணி, மத்தியானம் வெயில் அப்படியே தகிக்கிறது. இந்த தொண்டர்கள்லாம் பஸ்ஸு பிடிச்சி தானே போயாகணும். எல்லாரும் அந்த வெயிலில் மொள்ள நடந்து வர, தாகம் புரியறது. பார்த்தா மடத்து வாசலில் பாட்டி தண்ணியை வச்சு நிற்கிறா. மோர் ஒரு அண்டாவில், தண்ணி ஒரு அண்டாவில். அட அங்கே பாருண்ணே அப்படின்னு எல்லாரும் ஓடி வர. ஆளுக்கு ஒரு டம்ளர் 2 டம்ளர் இஷ்டத்துக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த பாட்டி கரைச்சி வச்சுருந்த அத்தனை மோரும் பாட்டிக்கு கை வலிக்க வலிக்க எல்லாரும் குடிச்சாச்சு. எல்லாம் தீர்ந்து போயிடுது. ஒருத்தர் சொல்கிறார், கண்ணையா உள்ளே போய் பெரியவரை கும்பிட்டுட்டு வந்துடலாமா அப்படின்றார். எனக்கும் அதுதான்ப்பா ஆசை, ஆனால் கூட இருக்கிறவனுவெல்லாம் ஏதானு சொல்லுவாங்களே அப்படின்னு கவலைப்படுறேன். கூட இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அதுதான் ஆசை. ஆனால் ஒவ்வொருத்தரும் மற்றவன் என்ன சொல்லுவானோன்ற கவலையில் போகலாமா கூடாதா? அதுவும் இல்லாமல் இவ்வளோ நேரம் நம்ம பேசின பேச்செல்லாம் எப்படி, எந்த முகத்தை வச்சு மடத்துக்குள்ளே போக முடியும்? ஸ்ரீமடத்துக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? அப்படின்னு அவள் பேசின்னு இருக்கும் பொழுதே விறுவிறுன்னு மகா பெரியவா வெளியில் வர. கூடவே ஒரு 5-6 பண்டிதர்கள். அவள் ஏதோ ஏதோ தர்க்கம் பண்ணிண்டா, அவளுக்குள்ளே எதையோ பேசிட்டு அப்படியே கடகடன்னு வெளியில் வரும்பொழுது அத்தனை பேரும் ரொம்ப சந்தோஷம். தானாக பாதி பேர் அப்படியே விழுந்துட்டா. சில பேர் கொஞ்சம் தயக்கத்தோடு விழறா, தலைவர் என்ன சொல்கிறாரோன்னு விழறா. ஆனால் அத்தனை பேரும் விழுந்தது உண்மை. புழுதியாவது வெயிலாவது நட்ட நடு ரோட்டில் அத்தனை பேரும் மகாபெரிவா காலில் விழுந்து சாமி கும்பிட்றோம் சாமி, சாமி கும்பிட்றோம் சாமி, சாமி கும்பிட்றோம் சாமின்னு அவளுக்கு தெரிஞ்ச இதில் அவளோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறார். மகாபெரிவா அவர் பாட்டுக்கு நடந்து போயின்னு இருக்கார். எதிரில் இருக்கக்கூடிய கங்கை கொண்டான் மண்டபத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார். அந்த ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணுறதுக்காக மகாபெரிவா நடந்து போயின்னு இருக்கார். அதில் தான் இந்த இதெல்லாம் நடக்கிறது. ஒரு ரோடு அப்படி தாண்டி போனாக்கா அந்த கோவில், அந்த 4 அடி தள்ளி போயிட்டு அப்படி ஆனந்தமாக திரும்பி வாழை பார்க்குறார். அவ்வளோ பேரையும் பார்த்து ஒரு மந்தகாசமான ஒரு புன்னகை கேட்குறா, எல்லாருக்கும் கிடச்சதா நீர்மோர் அப்படின்னு. ஆமாங்க சாமி, எல்லோரும் சாப்பிட்டோம் சாமி, எல்லோரும் ரொம்ப சந்தோஷம் சாமி அப்படின்ற. நன்றிங்க சாமிங்கிறா. அவளுக்கு என்னென்ன முடியுமோ அவளுக்கு தெரிஞ்ச இதிலெல்லாம் அவளோட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாள். கூடியிருந்த தொண்டர்களுக்கெல்லாம் அப்போ தான் புரியுறது, மடத்துக்கு வந்தால் தானா எங்கே யார் போயின்னு இருந்தாலும் அவளோட தாகமும் மகானுடைய பொறுப்பல்லவா. இந்த அன்பும் கருணையும் இலையும் கனியுமா காய்ச்சிருக்கக்கூடிய அந்த மகா பெரியவாங்கிற அந்த தெய்வீக மரத்துக்கு கீழே நிழல் தான் இருக்குமே தவிர அங்கே பாரபட்சங்கிற வெயில் ஒரு காலத்துலேயும் இருக்காது. நம்ம 1 அடி எடுத்து வச்சா அவர் நம்மளை நோக்கி 100 அடி எடுத்து வைப்பார். பெரியவா காப்பாற்றுங்கோ அப்படின்னு நம்ம ஒரு கையை நீட்டினா போகிறோம், அவர் 2 கையால் நம்மளை பிடிச்சிப்பார். அந்த கருணை உலகம் பூரா பரவி இருக்கு, இன்றைக்கும் இருக்குது. நம்ம தலைமுறைக்கு என்ன பெரிய விசேஷம் தெரியுமா? எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கா, எத்தனையோ தலைமுறைகளில் இருந்திருக்கா. ஆனால் நம்மளோட தலைமுறையில் நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், நாமளாக இருக்கட்டும், நம்ம குழந்தைகளாக இருக்கட்டும், நம்ம எல்லாருக்குமே அந்த மகானுடைய தரிசனமும் அவருடைய அருள் ஆசையும் நமக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்கு. அது என்றைக்கும் ஞாபகம் வச்சுண்டு அதை அப்படியே பத்திரப்படுத்திண்டு எந்த ஒரு நிமிஷமும் நம்மளோட எந்த ஒரு சோதனையான நாள்லேயும் சரி, சந்தோஷமான நாள்லேயும் சரி, நம்மளுடைய தேவைகளையும் ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் நன்றிகளையும் மகாபெரிவா சரணம் சொல்லி அவர் முன்னால் ஒரு விளக்கேற்றி வச்சு நமஸ்காரம் பண்ணால் போகிறோம். இன்றைக்கும் அவர் நம்ம கூட இருக்கிறத பிரத்யட்சமாக நம்மளால் உணர முடியும். அதுக்கு தேவையானது நம்மளுடைய பக்தியும் நம்மளோட சரணாகதிங்கிற மனப்பான்மை மட்டும்தான். இன்றைக்கி அவர் பிரத்யட்சமாக நம்ம கூட இருக்கார். தினமும் சொல்லணும், ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர,
ஸ்ரீ மகாபெரிவா சரணம். தினமும் சொல்லுங்க. அவரோட பரிபூர்ணமான அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். நமக்கும் சரி, நம்ம குழந்தைகளுக்கும் சரி. என்னென்னைக்கும் எப்பவும் கூட இருந்து காப்பாற்றுவர். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரிவா சரணம்.